மெயினாக வந்து நம்ம இடுப்பு பகுதியில் தான் உட்காருதல் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ இது வந்து உட்காருதலுக்கான பகுதி பெல்விஸ் பகுதி, பெல்விஸோட முன்பகுதி, பெல்விஸோட பின்பகுதி நல்லாவே தெரியும். இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு பரிணாம வளர்ச்சி ரீதியாக நம்ம உட்கார்றதுக்காக மாறி இருக்கு. நாம் உட்கார்றது இங்கே உட்கார்றோம் பேக் சைடு, முதுகு தண்டுவடம் இதுக்குள்ளார வருது. தண்டுவடத்துல இருந்து இந்த மஞ்சள் கலர் கூடிய வெளியே வரக்கூடிய நரம்புகள், நாம் இந்த பகுதியை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பகுதியை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். 70-30 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். 70% உங்கள் உடலோட எடை இங்கே தான் இருக்கணும். இந்த எலும்புக்கும் இந்த கையாந்தாண்ட வைப்பா, இந்த எலும்புக்கும் தான் இருக்கணும். பேக் சைடு இருக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய தசைகள் வந்து பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. இதனால இந்த தசைகள்லாம் வீக் ஆகிடுது. மேலே இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமாகுது. இதனாலேயும் முதுகுவலி அதிகமாக வருது.